முரளி 31/10/2020 பாப்தாதா சாராம்சம் பாபா சொல்றாங்க. இனிய குழந்தைகளே, நீங்களே யாரு? மறைமுகமான ஆன்மீக மீட்பு படை. நீங்கள் முழு உலகையும் மீட்டெடுப்பதுடன் மூழ்குகின்ற படகுகளையும் அக்கறை சேர்க்க வேண்டும். கேள்வி: முழு கல்பத்திலும் இல்லாத எந்த பல்கலைக்கழகத்தை தந்தை சங்கமத்தில் திறக்கின்றார்? என்ன பல்கலைக்கழகம்? பதில்: ஒரு ராஜ்யத்தை அடைவதற்காக கற்பதற்கு தந்தை சங்கமகத்திலேயே இறை தந்தையின் பல்கலைக்கழகத்தையும் கல்லூரியும் திறக்கின்றார். அத்தகைய பல்கலைக்கழகம் முழு சக்கரத்திலும் வேறு எப்பொழுதும் திறக்கப்பட மாட்டாது. இந்த பல்கலைக்கழகத்தில் கற்பதனால் என்ன ஆக போறீங்க? நீங்கள் இரட்டை கிரீடம் அணிந்த அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆகின்றீர்கள். ஓம் சாந்தி. பாபா முதலில் இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாய் உங்களிடம் வினவுகிறார். நீங்கள் இங்கு வந்து அமரும் பொழுது உங்களை ஆத்மாக்கள் என கருதி தந்தையை நினைவு செய்கின்றீர்களா? ஏனெனில் இங்கு நீங்கள் வியாபாரம் எதையும் செய்ய வேண்டியதில்லை. முக்கியமா மதுபனுக்கு போகும்போது அத்துடன் நண்பர்கள், உறவினர்கள் போன்றோரும் இங்கு இல்லை. நீங்கள் எல்லையற்ற தந்தையை சந்திக்க வருகின்றீர்கள் என்ற எண்ணத்துடனேயே இங்கு வருகின்றீர்கள். யார் இதனை கூறுகிறார்? இந்த ஆத்மா ஒரு சரீரத்தினுடனாக பேசுகிறார். பரலோக தந்தை எப்படி பேசுகிறார்? இந்த சரீரத்தை கடனாக பெற்று இதனுடனாக விளங்கப்படுத்துகின்றார். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்தால் என்ன நடக்கும்? உங்கள் படகு அக்கறை சேரும் என எல்லையற்ற தந்தை ஒரே ஒரு முறை வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். அனைவரது படகுகளும் எப்படி இருக்குது? மூழ்கி கொண்டிருக்கின்றன. நீங்கள் முயற்சி செய்யும் அளவிற்கேற்ப உங்கள் படகு அக்கறை சேரும். ஓ படகோட்டியே, எனது படகை அக்கறை சேரும் என கூறப்பட்டுள்ளது. உண்மையில் ஒவ்வொருவரும் தமக்கான முயற்சி தாமே செய்வதன் மூலமே அக்கறை சேர வேண்டும். எவ்வாறு நீந்துவதென நீங்கள் கற்றுக்கொண்டதன் பின்னர் நீங்களாகவே நீந்துகின்றீர்கள். அவை பௌதிக விடயங்கள், இங்கு இது ஆன்மீக விடயங்கள். ஆத்மாக்கள் இப்பொழுது அழுக்கான சேற்று நிலத்தில் அகப்பட்டுள்ளனர் என்பது உங்களுக்கு தெரியும். மானின் உதாரணம் ஒன்றுள்ளது. என்ன உதாரணம் அது தெரியுமா? மான் வந்து ஒரு சேத்து இதுக்குள்ள மாட்டப்பட்டு ஏன் மாட்டிக்கிச்சு போய்? தண்ணி குடிக்க போய் அது நீர் உள்ளது என எண்ணி சிறிது தூரம் முன்னே சென்றது. ஆனால் அங்கு சேற்று நிலத்தை தவிர எதுவுமே இருக்கவில்லை. அது அதில் அகப்பட்டு கொண்டது. சில சமயங்களில் பாபா சொல்றார், நீராவி கப்பல்கள் அல்லது கார்கள் கூட சேற்றில் சிக்குவது உண்டு. பின்னர் அவை மீட்கப்பட வேண்டும்.
இதெல்லாம் பஸ்ஸு பண்ணும் பொழுது இந்த மாதிரி மாட்டிக்கிட்டது உண்டு. ஒரு இடத்துல இப்படி போய் மேலே ஏறணும், மெயின் ரோட்டுக்கு போய் மாட்டிட்டது. வெளியிலிருந்து பார்க்கணும் அது மாட்டின மாதிரி. பின்னாடி ஜென்ரேட்டர் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். தரையில் முட்டிட்டது போய். என்னென்னவோ பண்ணி பார்க்குறோம். நல்லா இப்படி மேடு இப்படி போய் உட்கார்ந்துட்டது பின்னாடி. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க, முடியல. கிராமத்து பக்கம் கடைசியில் போய் இந்த பொக்லைன் இருக்குல்ல, ஜேசிபி, அதுதான் எப்போ போனாலும் அதுதான் நமக்கு துணை. அதை கொண்டு இழுத்தணும். பாபா சொல்லாத மாதிரி நிறைய இடத்துல நடந்துருக்கு. பாபா சொல்ல சில டைம்ல கார் மாட்டிக்குது இல்லையா, சில டைம்ல நீராவி கப்பல் கூட மாட்டிக்குது. பின்னர் அவை மீட்கப்பட வேண்டும். அவர்கள் மீட்பு படையினர், நீங்கள் ஆன்மீக சேனையினர். அனைவரும் முழுமையாக மாயின் சேற்று சிக்குள்ளார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இது மாயின் சேற்று நிலம் என அழைக்கப்படுகிறது. இதிலிருந்து எவ்வாறு உங்களை நீங்கள் அகற்ற முடியும் என தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அவர் உங்களை மீட்கின்றார். இங்கு ஒருவருக்கு இன்னொருவரது உதவி தேவைப்படும். இங்கு ஆத்மாக்கள் சேற்றில் சிக்கியுள்ளனர். அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை தந்தை உங்களுக்கு காட்டுகின்றார். அதை வெளியே எடுக்கிறதுக்கும் டெக்னிக்கல் வேணும் இல்லையா? எல்லாராலும் என்ன பண்ண முடியாது. இந்த மாதிரி பெரிய பெரிய கண்டெய்னர் இப்பெல்லாம் வந்துட்டதில் அப்படி தூக்கி வைக்கிற மாதிரி. அந்த காலத்துலலாம் அப்படியெல்லாம் இல்லை. கிராம சைடெல்லாம் போனோம்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் விழுகாட்டிடுவாங்க. அதை நீங்கள் லாரியில் ஏற்றணும், இல்லை ஒரு இடத்துல மூவ் பண்ணணும்னா அதுக்கு என்ன வேணும்? அதுக்குன்னு டெக்னிக் வேணும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது. பின்னர் நீங்களே பாதை ஏனையருக்கு காட்ட முடியும். நீங்கள் உங்களது படகு எவ்வாறு நச்சுக்கடலிலிருந்து பார்க்கடலுக்கு எடுத்து செல்வது என பார்த்து பின்னர் ஏனையோருக்கும் இப்பாதையை காட்ட வேண்டும். சத்தியுகமே என்ன சொல்லலாம்? சந்தோஷ கடல் என்ற அர்த்தத்தை உடைய பார்க்கடல் என அழைக்கப்படுகிறது. மற்றபடி அங்க பால்கடல்லாம் கிடையாது. சந்தோஷமா இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேர். இங்கு இதுவே துன்பக்கடலாகும். ராவணன் துன்பக்கடலில் உங்களை மூழ்க செய்கின்றான். தந்தை உங்களை சந்தோஷ கடலுக்கு அழைத்து செல்கின்றார். நீங்கள்லாம் யாரு? உங்களுக்கு இன்னைக்கு என்ன டைட்டில்? நீங்கள் ஆன்மீக மீட்பு படையினர் எனவும் அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் சிரமத்திற்கேற்ப அனைவருக்கும் பாதையை காட்டுகின்றீர்கள். நீங்கள் அனைவருக்கும் முதல்ல என்ன விளங்கப்படுத்தணும்? இரு தந்தையர்களை பற்றி விளங்கப்படுத்துகின்றீர்கள். ஒருவர் லௌகிக்க தந்தை, மற்றவர் எல்லையற்ற தந்தையும் ஆவார். அனைவருக்கும் லௌகிக்க தந்தையினர் உள்ள பொழுதும் அவர்கள் பரலோக தந்தை நினைவு செய்கின்றனர். எவ்வாறாயினும் எவருக்கும் அவரை தெரியாது. நினைக்கிறாங்க, ஆனா யாரு தெரியும். பாபா எவரையும் அவதூறு செய்வதில்லை, ஆனால் நாடகத்தின் ரகசியங்களை விளங்கப்படுத்துகிறார். இதை விளங்கப்படுத்துவதற்காகவே அவர் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? இந்நேரத்தில் மனிதர்கள் அனைவரும் 5 விகாரங்கள் என்ற என்ன, இன்னைக்கு 5 விகாரங்கள் என்ற இன்னைக்கு பாபா சொல்றதனுடைய அடிப்படையில என்ன சொல்லுவாரு? 5 விகாரம் என்ற புதை மணலில் முற்றாகவே சிக்குண்டுள்ளனர். ஆக அவர்கள் அசுர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அசுர சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க? தெய்வீக சமூகத்தை சேர்ந்தவர்களை
வழிபடுகிறார்கள். ஏனெனில் தெய்வீக சமுதாயம் முற்றிலும் விகாரமற்றதாகும். தங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் துறந்து தூய்மையாக இருக்கின்ற சந்நியாசிகளையும் மக்கள் வணங்குகின்றார்கள். எவ்வாறாயினும் தேவர்களுக்கும் சந்நியாசிகளுக்கும் இடையில் பகலுக்கும் இரவிற்குமான வேறுபாடு உள்ளது. என்ன வேறுபாடு? நீங்க நிறைய சன்னியாசிகள் பார்த்தீங்கன்னா தேவர்கள் படங்களை வச்சு வணங்குவாங்க, பூஜை செய்வாங்க. அம்மனுக்கு பூஜை, சிவனுக்கு பூஜை, இல்லையா? அவங்களுடைய வழிபாடே பார்க்க போனா என்னவா இருக்கும்? தேவர்களை என்ன பண்றாங்க? வணங்குறாங்க தானே. சன்னியாசி மடத்துக்கு போங்க, அவங்க என்ன வச்சிருக்காங்க அங்க? தேவர்கள் இன்னொரு அது அது ஒண்ணு இருக்கு. தேவர்கள் யோக சக்தியின் மூலமாக பிறப்படுகின்றார்கள். எவருக்கும் இவ்விடயங்கள் தெரியாது. அனைவரும் கூறுகின்றனர் கடவுளின் வழிமுறைகள் முற்றிலும் தனித்துவமானவை. கடவுளின் ஆழத்தை எவரும் அடைய முடியாது. ஈஸ்வர் அல்லது கடவுள் என்று கூறுவதால் அந்த அளவு என்ன அப்படி சொன்ன அந்த அளவு அன்பை உங்களால் அனுபவம் செய்ய முடியாது. அனைத்திலும் சிறந்த வார்த்தை தந்தை ஆகும். புது ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லும்போது இது என்ன பாபா பாபான்றீங்க? சில பேருக்கு அது அது வந்து கொஞ்ச நாள் ஆகாத வரைக்கும் தந்தைன்னா ஓகே, சிவன் தந்தைன்னா ஓகே. அனைத்திலும் சிறந்த வார்த்தை தந்தை என்பதாகும். மனிதர்களுக்கு எல்லையற்ற தந்தையே தெரியாது. அவர்கள் தந்தை தெரியாதனால அவங்களுக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம்? அவர்கள் அனாதைகள் போன்று இருக்கின்றனர். மனிதர்கள் என்று கூறுகின்றார்கள் என்றும் கடவுள் என கூறுகிறார் என்பதையும் விமர்சிக்கும் சஞ்சிகை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. தந்தை எவரையும் அவதூறு செய்வதில்லை. அவர் குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகிறார், ஏனெனில் அவர் அனைவர் பற்றியும் அறிவார். எல்லாத்தையும் பற்றி அவருக்கு விளங்கப்படுத்துவதற்காக கூறுகிறார். இவர் அசுர குணங்களை கொண்டுள்ளார். அவர்கள் தொடர்ந்து தமக்குள் சண்டையிடுகின்றனர். இங்கு சண்டையிடுவதற்கான அவசியம் இல்லை. அது கௌரவர்களது சமுதாயமாகும். அதாவது அது அசுர சமுதாயம், இது தெய்வீக சமுதாயம். தந்தை விளங்கப்படுத்துகிறார். என்ன விளங்கப்படுத்துகிறார்? முக்தியையும் ஜீவன் முக்தியும் பெறுவதற்கு மனிதர்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பது என்ன அசாத்தியமானதாகும். ஏன் இதை சொல்றாரு பாபா? இவன் எதுல காமிச்சிட்டாங்க? கீதையில ராஜயோகத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கு. அப்போ கிருஷ்ணர் யாரு? இந்நேரத்தில் தந்தை வந்து ஆத்மாக்களை உங்களுக்கு கற்பிக்கிறார். சரீர உணர்வுடையவர்களுக்கும் ஆத்ம உணர்வுக்கும் இடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது என பாருங்கள். சரீர உணர்வின் காரணமாக நீங்கள் கீழே வீழ்கின்றீர்கள். தந்தை ஒரு தடவை மாத்திரம் வந்து உங்களை என்ன பண்றார்? ஆத்மாவுடையவர் ஆக்குகின்றார். சத்தியுகத்தில் நீங்கள் சரீர உறவுகளை கொண்டிருக்க மாட்டீர்கள். சத்தியுகத்தில் சரீர உறவுகளை கொண்டிருக்க மாட்டீர்கள் என்றல்ல. அங்கு நீங்கள் என்ன அர்த்தம்? பரமாத்மா பரமத்தந்தையின் குழந்தைகள் என்ற புடிங்க. அங்க உங்களுக்கு சரீர உறவு இல்லாம இருக்க மாட்டாங்கன்னு அப்படி இல்லை. ஆத்மா உணர்வுல இருக்கிறீங்க. ஆனா நீங்கள் அங்கு பரமாத்மா பரமத்தந்தின் குழந்தைகள் என்ற ஞானத்தை கொண்டிருப்பதில்லை, இல்லையா? அப்படி கொண்டிருந்தீங்களே என்ன இருக்கும்? ஏன் அப்பவே அவரை நினைக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த நேரத்தில் மாத்திரமே நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். பின்னர் இந்த ஞானம்
மறைந்து விடுகிறது. நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றி அதன் மூலம் வெகுமதியை பெற்றுக் கொள்கின்றீர்கள். தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பிப்பதற்காக வருகிறார். இதனை போன்றதொரு கல்வி வேறொன்றும் இல்லை. சத்தியுகத்தில் இரட்டை கிரீடம் அணிந்த அரசர்கள் இருந்தார்கள். ஒற்றை கிரீடம் அணிந்த அரசர்களின் ராஜ்யங்களும் இருக்கின்றன. அத்தகைய ராஜ்யங்கள் கூட இப்பொழுது இல்லை. இப்பொழுது என்ன இருக்கு? மக்களாட்சியே உள்ளது. குழந்தையாக நீங்கள் ஒரு ராஜ்யத்திற்காக இந்த இறை தந்தையின் எங்க உட்கார்ந்திருக்கிறீங்க? பல்கலைக்கழகத்தில் கற்கின்றீர்கள். உங்கள் பெயர் வெளியில் எழுதப்பட்டுள்ளது. என்ன எழுதப்பட்டுள்ளது? மக்களும் கீதா பாடசாலை என்ற பெயரை எழுதிய போதிலும் அவர்களுக்கு கற்பிப்பவர் யார்? அவ்வாசகங்கள் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரால் பேசப்பட்டவென அவர்கள் வெறுமென கூறுகின்றார்கள். எவ்வாறாயும் ஸ்ரீகிருஷ்ணரால் எவருக்கும் கற்பிக்க முடியாது. ஏன்? ஸ்ரீகிருஷ்ணரே கற்பதற்காக ஒரு பாடசாலைக்கு செல்கின்றார். இளவரசர்களும் இளவரசிகளும் எப்பாடசாலைகளுக்கு செல்கின்றார்கள்? அங்குள்ள மொழி என்ன மொழி? அது முற்றிலும் வேறுபட்டதாகும். என்ன மொழின்னு சொல்லல, முற்றிலும் வேறுபட்டதாகும். அவர் கீதையை சமஸ்கிருதத்தில் உரைத்தார் என்றில்லை. அங்கே பல மொழிகள் உள்ளன. இங்கே ஒவ்வொரு அரசரும் தனது சொந்த மொழியை பயன்படுத்துகிறார். சமஸ்கிருதம் அரசர்களின் மொழி அல்ல. பாபா சமஸ்கிருதம் கற்பிப்பதில்லை. தந்தை சத்தியுகத்திற்காக ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். தந்தை கூறுகிறார், காமமே கொடியேறி, அதனை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். அதற்கான சத்தியத்தை தந்தை உங்களை செய்ய வைக்கின்றார். இங்கு வருகின்ற அனைவருமே சத்தியத்தை செய்கிறார்கள். காமத்தை வெல்வதனால் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகுகின்றீர்கள். இதுவே பிரதான விகாரமாகும். தாபருகத்திலிருந்தே, அதாவது பாவ பாதையின் ஆரம்பம் முதலே இவ்வன்முறை தொடர்ந்துள்ளது. தேவர்கள் எவ்வாறு பாவ பாதையில் வீழ்ந்தார்கள் என்பதை காட்டுகின்ற ஒரு ஆலயமும் உள்ளது. அங்கே அவர்கள் பல அவலட்சணமான விக்கிரகங்களை உருவாக்கி உள்ளார்கள். எந்த இடாது பாபா குறிப்பிடுவார் மாநில ஜெகநாத்புரி. ஜெகநாத்ன்றது கிருஷ்ணருடைய கோயில் இல்லையா? அது ரொம்ப ஒரிசாவில் இருக்கு. ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க அந்த கோயில். அந்த கோயில் கொடுக்கும்போது வேற என்ன சொல்லுவாரு பாபாங்க? சாதத்தை பிரிச்சு வெறும் சாதம் தான் அதுக்கு ஆப்போசிட் எது? ஸ்ரீநாத். ஸ்ரீநாத்ல வந்து நெய்யோட பாபா சொல்றாரு காட்டப்பட்டிருக்கு. ஆனால் தேவர்கள் எப்பொழுதும் பாவப்பாதையில் வீழ்ந்தார்கள் என்பதை காட்டுகின்ற திகதியோ நேரமோ கிடையாது. அவர்கள் காமசிதையில் அமர்ந்ததால் அவலட்சணமானவர்களாகினார்கள் என்பதை அது நிரூபிக்கிறது. அவர்களின் பெயர்களும் ரூபங்களும் மாற்றமடைந்தன. காமசிதையில் அமர்ந்ததால் அவர்கள் கலியுகத்தினர் ஆகினார்கள். பஞ்ச தத்துவங்கள் இப்பொழுது தமோ பிரதானமாக உள்ளது. ஆகையால் இங்கு உருவாக்கப்படுகின்ற என்ன சரீரங்களும் தமோ பிரதானமாக உள்ளன. அவை பிறந்த கணம் முதல் அவை அனைத்தும் பல்வேறு வடிவங்களை கொண்டிருக்கின்றன. அங்கே அனைவரது சரீரமும் மிகவும் அழகாக உள்ளது. இப்பொழுது அனைத்தும் தமோ பிரதானம் என்பதால் சரீரங்களும் அவ்வாறாக உள்ளன. வளர்ச்சி இப்ப இல்லையே, இல்லையா? இப்ப வளர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க குழந்தைங்களுக்கு? ஜென்ரேஷன்ல வளர்ச்சி இல்லை. இப்பெல்லாம் 10th படிக்கும் போதே அவ்வளோ ஹைட்டா பெருசு பெருசா. இப்ப காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட பார்த்தா
ஏதோ 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி இருக்கு. சரீர வளர்ச்சி என்ன ஆயிப்போச்சு இப்போ? இப்பொழுது அனைத்தும் தமோ பிரதானம் என்பதால் சரீரங்கள் அவ்வாறு உள்ளன. மக்கள் கடவுளை ஈஸ்வரன் பிரபு என பல பேர்களை நினைவு செய்கிறார்கள். ஆனால் அந்த அப்பாவிகளுக்கு எதுவும் தெரியாது. ஆத்மாக்கள் தம தந்தை நினைவு செய்து, ஓ பாபா, வந்து எங்களுக்கு அமைதியை தாருங்கள் என கூறுகிறார்கள். இங்கே அவர்கள் பௌதிக அங்கங்களினால் உங்கள் பாகம் இங்கு நடிக்கின்றீர்கள். ஆகையால் உங்களால் இங்கே எவ்வாறு அமைதியை அனுபவம் செய்ய முடியும்? லட்சுமி நாகராஜம் இருந்தபோது உலகில் அமைதி நிலவியது. எனினும் சக்கரத்தின் கால எல்லை 100,000கணக்கான ஆண்டுகள் என குறிப்பிட்டிருப்பதால் அப்பாவி மனிதர்களால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? தேவர்கள் ராஜ்யம் பெறும் பொழுது ஒரே ஒரு ராஜ்யமும் ஒரே ஒரு தர்மமே இருந்தன. வேறு எந்த தேசத்திட்டும் ஒரே ஒரு ராஜ்யமும் ஒரே ஒரு தர்மமும் உள்ளன என கூற முடியாது. இங்கே ஆத்மாக்கள் ஒரே ஒரு ராஜ்யத்தை வேண்டுகிறார்கள். நாங்கள் இப்பொழுது அந்த ஒரே ஒரு ராஜ்யத்தையே ஸ்தாபிக்கின்றோம் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள். அங்கே முழு உலகிற்கும் நாங்களே அதிபதிகளாக இருப்போம். தந்தை எங்களுக்கு அனைத்தையும் கொடுத்துள்ளார். அந்த ராஜ்யத்தை எவராலும் எங்களிடமிருந்து அபகரிக்க முடியாது. நாங்கள் முழு உலகிற்கும் அதிபதிகளாகின்றோம். சூக்ஷ்ம உலகமும் அசரீர உலகமும் அடுத்தது என்ன? இந்த பௌதிக உலகின் பகுதிகள் அல்ல. இந்த உலக சக்கரம் எங்க சுழலுது? இங்கு மாத்திரமே சுழல்கின்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மேல 2 உலகத்திலும் சுத்துறது இல்லை. சுத்துறது எங்க சுத்துது? இங்க சுத்துதா மேல சுத்துதா? இந்த பூமியில தான் மாற்றம் வருது இல்லையா? புத்தியில் இப்ப சங்கமிகத்தில் சுத்துறீங்க, அது வேற விஷயம். பாபாசல் சூக்ஷ்ம லோகத்திலேயோ அங்கே நாடகமும் கிடையாது, பாட்டும் கிடையாது, சக்கரமும் சுத்துறதும் கிடையாது. படைப்பவரான தந்தை மாத்திரம் இதனை அறிவார். அவர் படைப்பை படைக்கிறார் என்றில்லை, அது வேற. கடவுள் நம்மளை படைச்சார் என்றார். அன்னைக்கே சொல்றார், என் பாகமே அதுல ஃபிக்ஸ் ஆயிருக்குது, நான் போய் உன்னுடைய பாகத்தை எங்க போய் ஃபிக்ஸ் பண்றேன்? சப்போஸ் ஃபிக்ஸ் பண்ண விட்டுருப்போமா அவரை? எனக்கு ஏன் இந்த பாட்டை கொடுத்த? தந்தை சங்கமகத்தின் பழைய உலகை மீண்டும் புதிய உலகை மாற்றவே வருகிறார். பாபா தொலைதூரத்தில் இருந்து வந்து உள்ளார். புதிய உலகம் உங்களுக்காக உருவாக்கப்படுகிற நீங்கள் அறிவீர்கள். பாபா ஆத்மாக்களை எங்களை என்ன பண்றாரு? எதுக்காக வந்திருக்காரு? அலங்கரிக்கின்றார். அத்துடன் உங்கள் சரீரங்களும் அலங்கரிக்கப்படும். ஆத்மாக்களை நீங்கள் தூய்மையாகும் பொழுது சத்தோப்பிரதான சரீரங்களை பெறுவீர்கள். சரீரங்கள் சத்தோப்பிரதான தத்துவங்களினால் உருவாக்கப்படும். அவர்கள் சத்தோப்பிரதான சரீரங்களையே கொண்டிருக்கின்றார்கள். அதனால அவங்களுக்கு என்ன இருக்கு? அவர்கள் இயற்கையாகவே அழகாக இருக்கின்றார்கள். சமயமே சக்தி என்று கூறப்படுகிறது. அவர்கள் எங்கிருந்த சக்தியை பெற்றுக்கொண்டார்கள்? தேவ தர்மத்திலிருந்தே நீங்கள் சக்தியை பெறுகின்றீர்கள். தேவர்கள் மாத்திரமே முழு உலகிற்கும் அதிபதிகள் ஆகுகின்றார்கள். வேறு எவரும் முழு உலக அதிபதி ஆகுவது இல்லை. நீங்கள் அதிக அளவு சக்தியை பெறுகின்றீர்கள். சிவபாபா பிரம்மாவின் மூலம் ஆதி சனாதன தேவி தேவரின் தர்மத்தை ஸ்தாபிக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. இவ்வுலகில் உள்ள வேறு எவருக்கும் விடயங்கள் தெரியாது. தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? நான் பிராமண குலத்தை ஸ்தாபித்த பின்னர் அவர்களை சூரிய வம்சத்திற்கு அழைத்து செல்கின்றேன். நன்றாக கற்பவர்கள் சித்தியடைந்து சூரிய வம்சத்திற்கு செல்வார்கள். அனைத்தும் இந்த ஞானத்தின் விடயமாகும். அம்மக்கள் பௌதிக அம்பு, வில்லு, ஆயுதங்கள் போன்றவற்றை சித்தரித்துள்ளார்கள். எங்க சித்தரிச்சிருக்கிறாங்க?
சூரிய வம்சத்துக்கு அப்புறம் வருது என்ன வருது? சந்திர வம்சம். அப்ப ராமருக்கு என்ன காமிச்சிருக்கிறாங்க? ஆ, அவர்கள் அவ்வாறு வில்லையும் அம்பையும் செலுத்துவது என கற்கின்றார்கள். குழந்தைகளுக்கும் அவ்வாறு எவ்வாறு துப்பாக்கியால் சுடுவது என அவர்கள் கற்பிக்கின்றார். இங்கே உங்களுடைய யோகா அம்பாகும். தந்தை கூறுகிறார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். வன்முறை என்ற கேள்விக்கே இடமில்லை. உங்கள் கல்வி மறைமுகமானது. நீங்கள் ஆன்மீக, உங்க டைட்டில் என்ன இன்னைக்கு? மீட்பு படைன்னு ஆவீர்கள். ஆன்மீக படை என்றால் என்ன என்பதை எவரும் அறியார். நீங்கள் மறைமுகமான ஆன்மீக மீட்பு படையினர். நீங்கள் முழு உலகையும் மீட்கின்றீர்கள். ஏன்னா அனைவரது படகும் என்ன ஆயிட்டு இருக்குது? மூழ்கி கொண்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் தங்க இலங்கை என எதுவும் இல்லை. அடுத்தது, தங்க துவாரகை கீழே புதைந்தது என்றும் மீண்டும் அது தோன்றும் என்றும் இல்லை. இல்லை, துவாரகையில் அவர்களின் ராஜ்யமே இருந்தது. ஆனால் அது சத்தியுகத்தையே குறிக்கின்றது. சத்தியுக அரசர்களின் ஆடைகள் திரேத்த அரசர்களின் ஆடையிலிருந்து வேறுபட்டவை. அவர்கள் வேறுபட்ட ஆடைகளையும் பழக்க வழக்கங்களும் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு அரசரது சமுதாயங்களும் வெவ்வேறாக உள்ளன. சத்தியுகம் என்ற பெயரை கேட்டாலே என்ன நடக்குது? இதையும் சந்தோஷம் அடைகிறது. மக்கள் சொர்க்கம் வைகுந்தம் என பேசினாலும் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த தில்வாலா ஆலயமே பிரதான விடயமாகும். அது உங்களுடைய மிகச்சரியான ஞாபகார்த்தமாகும். மாதிரி உருவங்கள் எப்பொழுதும் சிறியவை. இது முழுமையாகவே மிகச்சரியானதொரு மாதிரி ஒரு ஆகும். சிவபாவம் ஆதிதேவரும் உள்ளார்கள். மேலே கூரையில் சொர்க்கம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சிவபாவை காண்பிப்பதால் அங்கு அவரது ரதமும் இருக்கும். அங்கே ஆதிதேவர் அமர்ந்திருந்தார். அது சிவபாவன் ரதம் என்பதை வேறு எவரும் புரிந்து கொள்வதில்லை. மகாவீரரே ராஜ்யத்தை அடைபவர். எவ்வாறு ஆத்மாக்கள் வலிமை பெறுகிறார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். உங்களை ஆத்மாக்கள் என மீண்டும் மீண்டும் கருதுங்கள். ஆத்மாவாகி நான் சத்தோப்பிரதானமாக இருந்த பொழுது தூய்மையாக இருந்தேன். அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நிச்சயமாக சந்தோஷ தாமத்தில் நிச்சயமாக ஆத்மாக்கள் தூய்மையாக இருக்கிறார்கள். இப்பொழுது இவை அனைத்தும் உங்கள் புத்தியில் பிரவேசிக்கின்றன. இது அத்தகைய இலகுவான விடயம். சத்தியுகத்தில் பாரதம் தூய்மையாக இருந்தது. அங்கு தூய்மையற்ற ஆத்மாக்களால் இருக்க முடியாது. எவ்வாறு தூய்மையற்ற ஆத்மாக்கள் அனைவராலும் வீடு திரும்ப முடியும்? அவர்கள் வீடு திரும்பிய முன்னர் நிச்சயமாக என்னாகணும்? தூய்மையாக வேண்டும். உலகம் தீ மூட்டப்படும் பொழுது ஆத்மாக்கள் அனைவரும் வீடு திரும்புவார்கள். அவருடைய சரீரங்கள் இங்கே இருக்கும். இச்சின்னங்கள் அனைத்தும் உள்ளன. ஹோலிகாவில் அர்த்தத்தை எவரும் புரிந்து கொள்வது இல்லை. அந்த தீயில் முழு உலகமும் அர்ப்பணிக்கப்பட உள்ளது. இந்த ஞானமே இந்த யாகமாகும். அவர்கள் ஞானம் என்ற வார்த்தையை அகற்றிவிட்டு அதை ருத்ர யாகம் என அழைக்கின்றார்கள். என்ன அழைக்கிறாங்க? ருத்ர யாகம். இந்த யாகத்துக்கு முழு முழு பெயர் என்ன? ஞாபகம் இருக்கா? பிரதரா அன்னைக்கு இருந்தார் நினைக்கிறேன். சொல்லுங்க பாஸ்கர் பிரதர். ராஜஸ்வ விஸ்வமேத ராஜஸ்வ அஸ்வமேத மறந்துட்டேன். அவிநாசி ருத்ர ஞான கீதா யக்ன மறந்துட்டு. ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி ருத்ர கீதா sorry. Yeah. ஞான யக்ஞ
ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி உருத்திர கீதா கியான் கியான் யக்ன கியான் யா ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி உருத்திர கீதா கியான் கீதா கியான் அட்லீஸ்ட் நீங்களாவது அகற்றிட்டாங்கன்னு பாபா சிம்பிளா சொல்றாரு. ஞானத்தை அகற்றிட்டாங்க, யாகம்னு மாத்திரம் போட்டுட்டாங்க. உண்மையில் இதுவே ருத்ர ஞான யாகமாகும். இது பிராமணராக உங்களால் உருவாக்கப்பட்டது. நீங்களே உண்மையான யாரு யாரு நீங்க? பிராமணர்கள். நீங்கள் அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். பிரம்மாவினுடனாக மனித உலகம் உருவாக்கப்படுது. பிரம்மா யாரு? முப்பாட்டனார் என அழைக்கப்படுகிறார். அவருடைய வம்சாவளி விருட்சம் உள்ளது. அவரிடம் வேறுபட்ட தலைமுறைகள் அனைத்தையும் காண்பிக்கின்ற ஒரு விருட்சம் உள்ளது என்பதை உங்கள் புத்தியில் உள்ளது. சிவபாபாவும் பின்னர் பிரம்மா விஷ்ணு சங்கரரும் பின்னர் யாரு? லக்ஷ்மி நாராயணன் போன்றவரும் உள்ளார்கள். இதுவே மனிதர்கள் வம்சாவளி விருட்சமாகும். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதன் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே பாபா. தாரணைக்கான சாராம்சம் என்னவாக இருக்கணும்? நீங்களாம் யார் இன்னைக்கு? ஒன்று, நீங்கள் ஆன்மீக மீட்பு படையினராகி உங்களுக்கும் பிறருக்கும் இச்சரியான பாதையை காட்டுங்கள். நச்சுக்கடலிலிருந்து முழு உலகு மீட்பதற்கு தந்தையின் முழுமையான உதவியாளர்கள் ஆகுங்கள். இரண்டாவது, இந்த ஞானத்தின் மூலமும் யோகத்தின் மூலமும் தூய்மையாகி சரீரத்தை அன்றி ஆத்மாவை அலங்கரியுங்கள். நேற்று சொன்னார் இல்லையா? ஆத்மாக்கள் தூய்மையாக உள்ளது இயல்பாகவே. எதுக்கு அப்படி சொல்றாரு? ஆத்மாவை அலங்கரிக்க சொல்றாரு. ஆத்மாக்கள் தூய்மை ஆகும்போது இயல்பாகவே அவர்களது சரீரங்கள் அலங்கரிக்கப்படும். ஆசீர்வாதம். உங்கள் புத்தியில் நம்பிக்கை கொண்டிருந்து ஒவ்வொரு கணமும் தந்தையின் உதவியை அனுபவம் செய்வதால் எதிலிருந்தும் ஒதுங்கி செல்வதற்கு பதிலாக வெற்றியாளர் ஆகுவீர்களா. உங்கள் புத்தியில் நம்பிக்கை கொண்டிருந்து ஒவ்வொரு கணமும் தந்தையின் உதவியை அனுபவம் செய்வதால் எதிலிருந்தும் ஒதுங்கி செல்வதற்கு பதிலாக வெற்றியாளர் ஆகுவீர்களா. வெற்றியாளர் என்ற ஆசீர்வாதத்தை பெற்ற ஆத்மாக்கள் ஒவ்வொரு கணமும் தாம் உதவி பெறுகின்ற அனுபவத்தை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தமது மனதில் தாம் ஆதரவற்றவர்கள் என்ற எண்ணத்தையோ தனித்திருப்பவர்கள் என்ற எண்ணத்தையோ சற்றேனும் கொண்டிருப்பது இல்லை. அவர்கள் என்றுமே கவலையாகவோ எல்லைக்குட்பட்ட தற்காலிக ஆர்வமின்மை கொண்டிருப்பவர்களாகவோ இருப்பதில்லை. அவர்கள் எந்த ஒரு பணியில் இருந்தோ பிரச்சனையில் இருந்தோ நண்பர்களிலிருந்தோ என்றுமே ஒதுங்கி இருப்பது இல்லை. ஆனால் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அனைத்திற்கும் முகம் கொடுக்கும் போதும் அவர்கள் ஒத்துழைப்பவர்களாக இருப்பதுடன் எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்தையும் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி? எல்லாமே இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள மனோபாவம் இருக்கும். அதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா பாபா கூட அவங்க இருக்கிறது. ஸ்லோகம்: ஒரே ஒரு தந்தையின் சகவாசத்தில் நிலைத்திருந்து அவரை உங்கள் சகபாடி ஆக்குங்கள்.
ஒரே ஒரு தந்தையின் சகவாசத்தில் நிலைத்திருந்து அவரை உங்கள் சகபாடியாக ஆக்குங்கள். அவைக்த சன்னை யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுடனும் பரிசோதனை செய்யும். உச்ச மேலான ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பதற்கு உங்கள் தெய்வீக புத்தி என்ற வாகனத்தை பயன்படுத்துங்கள். புத்தி என்பது என்ன? வாகனம். அவைக்த உலக வாசியாக இருந்து நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகளின் ஒத்துழைப்பு அலைகளை ஆத்மாக்கள் அனைவர் மீதும் பரவ செய்யுங்கள். யோக பரிசோதனையுடன் சந்தோஷமற்ற அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு அமைதியினதும் சந்தோஷத்தினையும் சக்காஷை வழங்குங்கள். என்ன பண்ணணும்? அதிமேலான ஸ்திதியில இருந்து தெய்வீக புத்தி என்ற வாகனத்தை பயன்படுத்தி அவைக்த உலக வாசியாவாக இருந்து பியூர் ஃபீலிங் குட் விஷஸ் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஆத்மாவுக்கு மேலும் அப்ளை பண்ணணும். அப்போ சந்தோஷமற்ற ஆத்மாக்களுக்கு அமைதியுடைய சக்காஷ் அந்த சக்தியை நீங்க கொடுக்க முடியும். அச்சா. ஓம் சாந்தி.